அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. கும்ப ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதனால நல்லதொரு லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது, நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த 2 நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரைஸ்தானமாக இருக்குது. வீண் செலவும் வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் வரவு இருக்கும், வரவுக்கேற்ற செலவு இருக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக சேமிப்பில் வீண் செலவு இல்லாமல் சுப விரயமாக தேவையான முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு முன் யோசனையுடன் முயற்சி செய்வது நல்லது. ஞாபகம் மறதி பெறாமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். மேச ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் ரிஷப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு, சண்டை சச்சரவு, வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் வரலாம். அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அமைதியாக பொறுமையாக எல்லோரிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் பிறகு வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழில் துறையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பை நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். நல்லதொரு முன்னேற்றம் அமையும். வெற்றி வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் வியாபார வெற்றியும் லாபமும் கிட்டும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. வீண் செலவும் வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்தி அது நல்ல செலவை, சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு ஏற்பட்டு ஏமாற்றத்தை தரலாம். வீணான முயற்சி, வீண் அலைச்சல் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு சரியான முக்கியமான பயனுள்ள முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி டென்ஷன், படபடப்பு இல்லாமல், ஞாபக மறதி வராமல், நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்து நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ரிஷபராசியிலேயே ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நல்ல தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது உற்சாகமாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் மனதுக்கு பிடித்த அளவுக்கு இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அதிர்ஷ்டம் தள்ளி போகும், வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும். பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது, வியாபாரம் வெற்றி பெறுறது, நல்லதொரு வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள். இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது. கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படலாம். அந்த செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. சேமிப்பு முக்கியம். மனதுக்கு பிடித்த முக்கியமான தேவையான அத்தியாவசியமான செலவுகளில் ஈடுபடுவது நல்லது. வீண் செலவு வேண்டாம், சுப செலவு நல்லது. வீணான முயற்சியை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், ஏமாற்றம் தரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து முன் யோசனையுடன் முயற்சிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக தாமதம் இல்லாமல் விரயங்கள் ஏற்படாமல் முன் யோசனையுடன் சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய் புதன் 9, 10, 11 வியாழன், 12 வெள்ளி. இந்த 4 நாட்களில் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்பராசியில் சந்திர பகவான் இருப்பார். சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் நிதானம் தேவை, மனதில் உறுதி தேவை. டென்ஷன் படபடப்பு இல்லாமல், மன சோர்வு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. சிறு சிறு வாய்ப்புகள், முயற்சிகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன வருத்தம் அடையாமல் தடைகளை மீறி முயற்சிப்பது நல்லது. பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும் என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்வது நல்லது. புத்திசாலித்தனமாக சில நேரங்களில் முயற்சித்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பண வருமான, பொருளாதார முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் வீடு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நாள். மற்றவனும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மனதுக்கு பிடித்த அளவுக்கு இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும், ஒற்றுமை நிலவும்.
கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், முயற்சிகள் வெற்றி அடையும். பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக அமையுது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மனம் கொஞ்சம் கவலைப்படும், மனதில் உறுதி தேவை, மன சோர்வு உண்டாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. அந்த நாளில் அமைதியும் பொறுமையும் நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. போதுமான பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு ஆறுதலை தரும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். மேச ராசியில் இந்த நாட்களில் சந்திரன் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. அலுவலக பணியிலும் வியாபாரத்திலும் தொழில் முன்னேற்றத்திலையும் கொஞ்சம் நிதானமாக டென்ஷன் இல்லாமல் இருப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சிப்பது நல்லது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்தியை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் மனதுக்கு பிடித்த அளவுக்கு இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இந்த வார இறுதி நாளான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைத்து நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும். பல விதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால ஒரு ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நாள். பண வருமான பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக சிந்தித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக இருக்குது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மனக்கவலைகளும் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் அமைதியாக நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்லது. மற்றபடி 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வரதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. நிதானம் முக்கியம். மற்றபடி இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். பொறுமை முக்கியம். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் மனக்கவலைகள் வந்து போகலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை மகிழ்ச்சியாக நிதானமாக ஆனந்தமாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி நவமி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மற்றபடி கடுமையாக போராடி பலவிதமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும்
மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் கிட்டும். ஒற்றுமை உணர்வோடு கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்களுடைய செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் பொறுமையாக நிதானமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். உழைக்க வேண்டிய நாள், முயற்சி செய்ய வேண்டிய நாள். டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமையாக நிதானமாக சென்று வருவது நல்லது. தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படும். சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சமாளித்து சரியான காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து தொடர் முயற்சியும் விடாமுயற்சியாலையும் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி நவமி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள், மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள் வரலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, கவலை இல்லாமல் கடந்து செல்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உரிமைக்காக போராடி வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்லதொரு தீர்வுக்கு வரும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ரிஷப ராசியில் சந்திர பகவான் அன்று வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 9ஆம் தேதி நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து சரி செய்து சரியான காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து உடனடியாக அதை சரி செய்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். அமைதியும் பொறுமையும் தேவை. பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு ஆகிற மாதிரி இருக்கும். ஆகவே அந்த நாட்களை கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், கவலைப்படாமல், மன உறுதியோடு, மன சோர்வு இல்லாமல் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாளை கடந்து செல்வது சரியாக இருக்கும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் குறையும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். எதையும் கடுமையாக போராடி பிரச்சனைகளை சரி செய்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு போராட்டத்துக்காக துணிந்து போராடி பலவிதமான
நீண்ட நாள் பிரச்சனைகளை ஒரு சரியான தீர்வுக்கு கொண்டு வர வைத்து சந்தோஷமாக வெற்றிகரமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இந்த வார இறுதி நாளான சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கிறனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதம், முன்கோபம், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 9ஆம் தேதி நவமி, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பேரும் புகழையும் கொடுப்பார், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய முயற்சிகள், குறிக்கோள், எண்ணங்கள்லாம் ஈடேறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் முன்னோக்கி சென்று வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது பொறுமையாக நிதானமாக கவனமாக பயணங்களில் ஈடுபடுவது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அது பொறுமையாக இருந்து நேரம் வரும் வரை அமைதியாக இருந்து அதை சரி செய்து கொள்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வு, மன அழுத்தம், மன கவலைகளை கொடுப்பார். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காம மனதை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. பயணங்கள், பிரயாணங்களில் கவனத்துடன் சரியான நேரத்துக்கு சென்று அந்த பயணங்கள், பிரயாணங்களை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதில் கவனம் தேவை. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்பராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக அல்லும் பகலும் பாடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நாள். பிறகு 9ஆம் தேதி நவமி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி ஆலோசனை செய்யப்படும் போது சண்டை சச்சரவு, வாக்குவாதம், வீண் கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அமைதியும் பொறுமையும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாள். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாள். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து கிருத்திகை. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு இடையூறு இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. கவனம் தேவை. மற்றபடி முயற்சி, விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தோல்விகள், இடையூறுகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து சிந்தித்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றிகரமான நாளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வது நல்லது.
ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 12ஆம் வீடு சுப விரயம் ஏற்படும். அது நல்ல செலவாக வீண் செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எது முக்கியமோ அந்த முக்கியமான செலவுகளில் கவனம் செலுத்தினா சரியாக இருக்கும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சி செய்யும்போது பல இடங்களுக்கு திட்டமிட்டு முன் யோசனையுடன் முயற்சி செய்தால் அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே திட்டமிட்டு வீண் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 9ஆம் தேதி நவமி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ ஏகாதசி நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எல்லோரோடும் அன்பாக, பொறுமையாக, நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அன்று கிருத்திகை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ரிஷபராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வாகனத்தில் செல்லும்போது நல்ல வெற்றிகரமாக பயணங்கள், பிரயாணங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை கேட்டு பயனடையுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.